வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் உண்டு. அதாவது அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி தான், காரமாக இருந்தாலும் சரி தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம திருநெல்வேலிக்கே உரித்தான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹல்வா தான். திருநெல்வேலின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே அதோட ஸ்பெஷல் ஹல்வான்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கோதுமை ஹல்வா. சம்பா கோதுமையில், அதாவது முழு கோதுமையை வாங்கி நம்ம அதை அரைச்சி பால் எடுத்து அதில் நம்ம செஞ்சுருக்கிற ஹல்வா ரொம்பவே சூப்பரான ஹல்வா. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறப்போ அதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது சொல்லவே முடியாது நம்மளால். இன்றைக்கி நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சம்பா கோதுமையை வாங்கி ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து அதில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹல்வா தான் நான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லவே முடியல, உண்மைக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க அதை இப்போ பார்ப்போம். இதுக்கு நம்ம முதல்ல சம்பா கோதுமையை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது சம்பா கோதுமையில் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு டேஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் உங்களுக்கு சம்பா கோதுமை. நான் 2 கோதுமைக்கு வித்தியாசம் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா இந்த மாதிரி நீட்டு போக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோதுமையும் இந்த மாதிரி நீட்டு போக்காக உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு சம்பா கோதுமை. நான் உங்களுக்கு நார்மல் கோதுமை காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு நார்மல் கோதுமை. இது நம்ம போட வேண்டாம். இப்போ நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த கோதுமை நம்ம கிட்டத்தட்ட இப்போது இந்த மாதிரி நான் இந்த சம்பா கோதுமையை ஒரு சொலவில் போட்டு நல்லா பிடைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் தூசு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தது, கொம்பெல்லாம் உங்களுக்கு நிறையா இருந்தது. அதனால் இது நம்ம பிடைச்சி எடுத்துட்டு இதை நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். இது நான் உங்களுக்கு இந்த மாதிரி தலை தட்டி 2 கப் எடுக்க போகிறேன். கோபுரம் மாதிரி எடுக்காமல் தலை தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது கரெக்டாக உங்களுக்கு 325 கிராம் வருது. 2 கப் நம்ம எடுத்தாச்சு. இப்போ தண்ணீரில் நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணீர் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி எப்படியே அழுத்தி பிசைங்க. இந்த மாதிரி நம்ம அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா தான் அதில் இருக்கிற அந்த அழுக்கெலாம் நமக்கு நல்லா வெளியில் வரும். இப்போ நான் 3வது தண்ணி அதுக்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த அழுக்கெலாம் நல்லா மேலே வருதுன்னு பாருங்கள். நல்லா குறைஞ்சது ஒரு 5 தடவை நம்ம வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ 2 கப்பு நான் கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு நீங்கள் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. எதுக்கு 4 கப்பு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்னு வைங்களேன், ஊறினதுக்கு பிறகு அதுக்கு மறுபடியும் ஊறுறதுக்கு தண்ணீர் இல்லாமல் ஆயிரும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நைட்டே நீங்கள் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் காலையில் நீங்கள் எழுந்ததும் மற்றது பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் நல்லா நமக்கு ஊறிடுச்சு இந்த கோதுமை. இப்போது நீங்கள் ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் அலசிட்டு, இந்த தண்ணி நீங்கள் தூர ஊற்றிடுங்க. தூர ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கோதுமையை போட்டுடலாம். கோதுமையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அப்படியே ஸ்டக் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி அள்ளி போடணும்.
முதல்ல நமக்கு இந்த மாதிரி அரைப்படும் போது இப்படி தான் வரும். இது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வர மாதிரி இருக்கும். இதை அரைச்சி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. சரி, இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைக்கணுனாலும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணீர் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆயிரும். கோதுமை பால் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டப்பா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒடுக்கமான சில்வர் பாத்திரம் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம ஒரு சல்லடை வச்சு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கண்டிப்பாக உமி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லுமே செஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நமக்கு அந்த சக்கை வந்து தேங்கியிருக்கு. இப்போ நீங்கள் இது கூட ஒரு மறுபடியும் ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணீர் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக அடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கோதுமை பால் கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஏன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எட்டாது. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம இப்போது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்றியாச்சு. இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 6 மணி நேரங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணி மேலேயும் கீழே வந்து அந்த கெட்டியான கோதுமை பால் வந்து உங்களுக்கு படியும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இதை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம். இதில் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்துருச்சு. அந்த கெட்டியான பால் வந்து நமக்கு அடியில் தங்கிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த பால் மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அளந்து எடுத்துக்கணும், இந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை நம்ம ரெடி பண்ணுவோம். மேலே இருக்கிற தண்ணியெலாம் நம்ம ஊற்றிட்டோம். இது நல்லா புளிச்சு போயிருக்கும். இப்போ வந்து இது எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த கப்பு தான் வச்சு பண்ணணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட டம்ளர் இருந்ததுனாலும் டம்ளர்னா கூட வச்சு அளந்து எடுத்துக்கலாம். 1 2 3. இது நம்ம 3 கப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது அந்த 3 கப்பு நமக்கு பால் கிடைச்சிருக்கு. 1 கப்புக்கு நீங்கள் 4 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். அப்படின்னா 3 கப்புக்கு 12 கப்பு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் டம்ளரில் அளந்தீங்கனாலும் சரி தான், எப்படினாலும் நீங்கள் அளந்துக்கோங்க. ஆனால் 1க்கு 4 அந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 12 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ண தண்ணியை தூர ஊற்றிடணும். இப்போ அந்த டப்பாவை லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். 12 கப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம். கரெக்டாக நம்ம 12 கப்பு தண்ணீர் ஊற்றியாச்சு. இப்போது நீங்கள் இனிப்புக்காக நம்ம சீனி சேர்க்க போகிறோம். அதாவது இந்த கப்புக்கு நீங்கள் நம்ம 3 கப்பு எடுத்ததுனால, பால் எடுத்ததுனால 3 கப்பு அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் 3க்கு 3 எடுக்கிறப்போ உங்களுக்கு மீடியமான ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சீனியை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீனி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் வந்து 1/2 கப்பு அளவு எடுக்கேன். 1/2 கப்பு. இப்போ 1 கப்புக்கு 3 கப்பு அப்படிங்கிறதுனால
3 கப் நம்ம பால் எடுத்துருக்கோம். இப்போ அரை கப்பு வச்சு அளக்கிறதுனால இப்போ நான் 6 கப்பு சீனி எடுக்கிறேன். 6 கப்பு சீனியில் 5 கப்பு சீனி நம்ம எடுத்துகிட்டு இதில் 1 கப் மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். 1 கப்பு சீனி மட்டும் நம்ம தனியாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரமலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர் பொடியே சேர்க்கக்கூடாது. கலர் பொடி சேர்க்கறதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி நம்ம கேரமலைஸ் பண்ணி போடுறோம். கொஞ்சம் கையெடுக்காமல் நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடியில் பிடிக்காது. இல்லைன்னு வைங்களேன், அடியில் பிடிச்சிரும். கொஞ்சம் நிறம் மாறட்டும். இதில் வந்து நம்ம பாகுபதம் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த நிறம் மட்டும் கேரமலைஸ் பண்ணுறதுன்னா அப்படி தான். கலர் பொடிக்கு பதிலாக நம்ம இதையே கொஞ்சம் முருகை காய்ச்சிட்டோம் அப்படின்னா நிறம் மாறும். அதுக்கு தான். இப்போ நல்லா நமக்கு நிறம் மாறி வருது. இப்போ நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கலர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்சிரும். அதனால் இது தனியாக நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக தனியாக எடுத்து வச்சுருப்போம் ஒரு 5 கப்பு சீனி. அதை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரையிற அளவுக்கு மட்டும்தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். அவ்வளோதான். ஒரு 200 ml மட்டும் நம்ம தண்ணீர் ஊற்றிட்டு இது நம்ம இப்போ மெல்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருப்போம். இதையும் சேர்த்து ஊற்றி நம்ம கிண்டணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரியவங்க பண்ணுறது நல்லது. இது உங்களுக்கு இந்த மாதிரி திட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். முதல்ல அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனி உருக உங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம கோதுமை பால்லாம் சேர்த்து நம்ம செய்கிறப்போ அந்த சூட்டிலே உங்களுக்கு சரியாயிரும். அதனால் நமக்கு இப்படி வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். சீனி நமக்கு உருகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலும் தண்ணீரும் சேர்ந்த கலவை. மொத்தமாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம கிளறணும். லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் அந்த தண்ணீரும் கோதுமை பாலும் சேர்ந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அடியில் போய் உங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூடு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெய் நல்லா உங்களுக்கு சைடில் அந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 25 நிமிடங்களும் ஆகியிருக்கு நமக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்துருச்சு. இந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப ஆவி அடிபடுது. பொதுவாக நம்ம திருநெல்வேலியில் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நட்ஸ் வந்து வறுத்து போட்டுடலாம். பொதுவாக நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நட்ஸ் இருக்காது. பாரம்பரிய முறைப்படி பண்ணுற அந்த இருட்டுக்கடை ஹல்வாவில் வாங்கினோம் அப்படின்னா நட்ஸு சேர்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நட்ஸ் வறுத்து சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
வறுத்த முந்திரி நம்ம இதையும் இப்போ இது கூட சேர்த்து விட்ருவோம். சேர்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க வந்து இந்த நட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பாதி சேர்த்துக்கலாம், அப்படின்னா 1/4 பங்கு கூட சேர்த்துக்கலாம். அந்த பசங்க நட்ஸ்னால் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எனக்கு ஆயிருக்கு. 2 மணி நேரம் கழித்து தான் நமக்கு இந்த பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்லா ஆற விடணும். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நல்லா உங்களுக்கு ஆறணும். ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஃபோர் ஹவர்ஸ் ஆகிட்டு 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நல்லா செட் ஆகி போயிருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு குறைந்தது ஒரு 20 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி என்னோட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி அப்படி இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.